ஹே காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்கான ஒர்க் ரொட்டீன் தான். ஸோ என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன், என்ன ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன்ற ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சாக்லேட் கேக், கோவக்காய் சட்னி, மேரக்காய் பொரியல், இதுதான் லஞ்ச் மெனு. ரொம்ப சிம்பிள், பட் அட் த சேம் டைம் எப்பவும் சொல்கிற மாதிரி ஹெல்த்தியான லஞ்ச் மெனு தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்த கருப்பு சுண்டலை வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சுண்டல் ஊற வச்சுருந்தேன். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 விசில் வேக வச்சு எடுத்தோன்னா சுண்டல் வந்து ரெடி ஆயிரும். டெய்லியுமே ப்ரோட்டீன்ஸ்க்காக ஏதாவது ஒரு டைப் ஆஃப் பயிர் வந்து சேர்த்துக்கிறது. ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் சட்னிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 8 மினிட்ஸ் இதை நல்லா வந்துட்டு வறுக்கணும். நல்லா கலர் செவக்க இருக்கணும், பட் அட் த சேம் டைம் ரொம்ப கருகிடக்கூடாது. ஸோ இந்த கோவக்காய் சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா தோசைக்கு நல்லாயிருக்கும், அதை விட சாதத்துக்கு அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி பருப்பு, சாம்பார் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டைம் இந்த மாதிரி துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கோவக்காய் சாப்பிடாத குழந்தைங்கள் கூட இந்த மாதிரி நம்ம சட்னி ஃபார்மில் கொடுக்குறப்ப ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கைவிடாமல் கொஞ்சம் எண்ணெயில் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இப்போ இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கருப்பு எள்ளு தான் சேர்க்கணுன்றது கிடையாது, உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குதுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். இந்த எள்ளும் வேர்க்கடலையும் வந்து இந்த சட்னிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணுற கோவக்காய் சட்னி. ஸோ என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நான் கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணிட்டேன். ஸோ யூஷுவலாக வந்துட்டு இதோட ஆத்தென்டிக் ரெசிபி பார்த்தீங்கன்னா புளி சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பட் புளி சேர்க்காம நான் இன்றைக்கி கொஞ்சம் தக்காளி பழத்தை சேர்த்து தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மீன்வைல் இது வறுபடுற டைம்லேயே ஒரு 100 கிராம் அளவுக்கு கோவக்காவை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கூடவே புளிப்பு சுவைக்காக 3 தக்காளி பழம் அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து குக் பண்ணுறப்போ கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிட்டோன்னா டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது சரியான பக்குவத்தில் இருக்குது, இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதே பேன்லேயும் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது இந்த கோவக்காய் நல்லா வறுப்படணும், இல்லைனா வந்துட்டு டேஸ்ட் அந்தளவுக்கு வந்து நல்லா எடுத்து காட்டாது. கோவக்காய் வறுப்படுறதுல தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது. சுடு சாதத்தில் நல்லா திக்கான இந்த கோவக்காய் துவையல் கூடவே வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இது ஸ்லோவாக குக் ஆகட்டும். மீன்வைல் நான் வந்துட்டு கேக்குக்கான ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலில் 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ இனிஷியலாக இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். பட்டர் வந்து ரூம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பேச்சுலாவோ வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கப்போ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஆக்சுவலாக கேக் பண்ணுறது தான் இருக்கிறதுலையே ரொம்பவே ஈஸின்னு நான் சொல்லுவேன். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் டைம் தான். பேட்டர் மட்டும் சரியான பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா போதும். கேக் வந்து டேஸ்ட்டும் சரி, அதே சமயம் டெக்ஸ்டரும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன குக்காகி வரதுக்கு தான் ஒரு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ப்ரிப்பரேஷன்லலாம் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே யூடியூப் பார்த்து தான் இந்த கேக்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். இனிஷியலாக ஒரு 2-3 டைம் செய்கிறப்ப கொஞ்சம் டஃபஸ்ட் ஜாபாக தான் தெரிஞ்சு, சரியான டெக்ஸ்டரும் வரலை, டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு எடுத்துக்காட்டல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லாவே ட்ரெயின் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் தான் இல்லைங்களா? ஸோ எதுலேயுமே வந்துட்டு விடாமுயற்சின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். ஒயிட் சுகர் கூட நான் இன்றைக்கி பயன்படுத்தலை. நாட்டு சக்கரை, தயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப
நல்லா வந்துட்டு இலக்கம் கொடுத்து இந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துடும். தயிர் சேர்க்குறப்ப நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப புளிச்ச தயிராலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஓரளவுக்கு திக்கான தயிராக இருந்தாலே போதும். கேக்கோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா, நம்ம ஆட் பண்ணுறப்ப எவ்வளோ திக்காக இருந்துச்சு. இப்போ இந்த பட்டர், கர்டு, நாட்டு சக்கரை எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் கேக்கும் வந்து ஜங்க்கு தான். பட் அட் த சேம் டைம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர். குழந்தைங்களுக்கும் நம்ம தயக்கம் இல்லாமல் கொடுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடை வச்சு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கலாம். ஸோ இந்த கேக் செய்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லிக்யூடான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துட்டு அடுத்ததான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு பால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாலோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பில் இருந்து 2 கப் அளவுக்கு வேரி ஆகும். நம்ம ஆட் பண்ணியிருக்க கோதுமை மாவு அப்புறம் கொக்கோ பவுடரோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பால் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லான பால் சேர்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரே பக்கமாகவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு, அதாவது ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிலே இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக் டின்னில் பட்டர் ஷீட் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 45 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் இதோட ப்ரிப்பரேஷன் டைமே பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸ்க்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டால் இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து நேரம் பற்றாக்குறை காரணத்தினால் இப்படியே வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மீன்வைல் பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காவும் நல்லா சூப்பராக குக் ஆயிருச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தக்காளி கோவக்காய் ரெண்டுமே சேர்த்து வதக்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி இரும்பு கடாயில் இந்த கோவக்காய்லாம் வந்து குக் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும். குக்கிங் டைமுமே ரொம்ப சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். என்னடா வந்து தேங்காய் துருவல் சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போயிடும்னு நினைக்காதீங்க. நல்லா இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, சேம் அதே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா திக்கான துவையெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோன்னா டேஸ்டியான கோவக்காய் துவையல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா இன்றைக்கி இதுக்கு காம்பினேஷனாக மேரக்காய் பொரியல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளான பொரியல். பொதுவாக இந்த மாதிரி துவையல் ரெசிபிக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரியான நீர் காய்கறிகள் காம்பினேஷன் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து காம்போ சூப்பராக இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் ஒரே மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா வாழைக்காய் ஃப்ரை ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்பப்போ இந்த மாதிரியான நீர் காய்கறிகளும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற ஒர்க்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. ஒர்க்கிங் டேஸில் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் சூஸ் பண்ணோன்னா குக்கிங் ஒர்க்குமே சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீன்வைல் கோவக்காய் சட்னி கூடவே வந்துட்டு மேரக்காய் பொரியல் ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை கூடவே எள்ளு சேர்த்தது தான். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்நாக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ஈவினிங் தோசை பேட்டருக்காக வந்துட்டு மாவு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டே பார்த்தீங்கன்னா சோளம் 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, கூடவே வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுந்து நாளையுமே தண்ணி ஊற்றி ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் அப்படியே வந்துட்டு புளிக்க வச்சிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியான தோசை வந்து ரெடி ஆயிரும். தோசைக்குன்னு மாவு அரைக்கிறப்ப கூட வந்து கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சி பாருங்கள். தோசை அப்படி ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இதே மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து தோசை ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான்.
எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ தோசை மாவு இருந்தால் போதும், வேலையே வந்து பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேரக்காய் பொரியலுக்குமே வந்து லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்து அதையுமே வந்து இறக்கி வச்சாச்சு. ஸோ இந்த லஞ்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைமே ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல லஞ்ச் மெனு காம்போன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களில் யாருக்காவது இந்த காம்போ வந்து பிடிச்சிருந்துச்சு, நீங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி காம்போ இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண டைமில் கேக்குமே வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் லன்ச் அண்ட் ஸ்நாக் மெனு. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூஸ்க்காக லெமன் ஜூஸும் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணிட்டேன். அடுத்ததான் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஹேர் க்ரோத் ஜூஸ், ஆம்லா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை, இஞ்சி எல்லாமே சேர்த்த ஜூஸு. ஸோ இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் ஒரு 2 to 3 டேஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெகுலராக குடிக்கணுன்ட்டு இல்லை, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் குடித்தா கூட நல்லது தான். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. நான் ஷேர் பண்ணியிருந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.